பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. பிறக்குது திசை வெளுக்குது கொடி பறக்குது புகழ் மணக்குது உன் பெயர் சரித்திரம் படைக்குது உன் கரம் வறுமையை இந்நாளில் சபதம் ஏற்போம் எந்நாளும் அன்னையை காப்போம். இந்நாளில் சபதம் ஏற்போம் எந்நாளும் அன்னையை காப்போம். இதோ நிகழ்ச்சி இனிதே தோன்றுகின்றது. நீதியரசர் அவர்களை குட்டிகளுக்கு ஏற்றி வைத்து அழைக்கின்றோம். வயலட் தனபாலன் அவர்கள் இங்கே குட்டிகளுக்கு ஏற்றி வைக்கின்றார்கள். திருமதி நான்சி பிரவீன் அவர்களை குட்டிகளுக்கு ஏற்றி வைக்க வேட்டி எழுதி அன்போடு அழைக்கின்றோம். திருமதி விக்டோரியா அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி வைக்கின்றார்கள். நீதியரசர் மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள். நேசம்மாளின் சுவாசங்கள் காற்றுடன் சேர்ந்த நேசம்மாள் கண்ணொளி சூரியன் சேர்ந்த புண்ணியம் எம்முடன் சேர்ந்த
கர்மவீரர் காமராஜர், பெருந்தலைவா நீ பிறந்த போதும் ஏழை, நீ முதலமைச்சர் என்று சிறந்த போதும் ஏழை, நீ இறந்த போதும் ஏழை. பெருந்தலைவா நீ இல்லாத தமிழர் நாடு, நிழலில்லாத மனித வீடு, வாயில்லாத விலங்குகள் கூட நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று ஏன் கட்டாயம் இங்கே வந்தேன் என்ன இருந்தால் இந்த காலையிலேயே நான் கன்னியாகுமரி சென்றிருக்க வேண்டியது. அண்ணன் அழைத்ததனால் இங்கே வர வேண்டும் என்பதற்காக நான் மதியம் விமானத்தை தள்ளி போட்டு கட்டாயம் அங்கே போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏன் அண்ணனை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் பெருந்தலைவரின் அடியொற்றி பெருந்தலைவரை போற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற வகையில். ஏனென்றால் பெருந்தலைவர் என்றால் ஒரே ஒருவர் தான், அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அவர் பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்று அவரின் பெயரை தினம் தினம் போற்றிக் கொண்டிருப்பதால் அண்ணன் எம்ஆர்டி அவர்களுக்கு எனது பெரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெருந்தலைவரின் தொண்டனின் மகள் என்பதால் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஐயா விஜி சந்தோஷம் அவர்கள் நமக்கு எப்பெல்லாம் கொஞ்சம் சோர்வு வருகிறதோ அவரை நினைத்தால் போதும். இந்த வயதில் எந்த நிகழ்ச்சிக்கு வேண்டுமானால் மட்டுமல்ல திருவள்ளுவரை உலகம் முழுவதும் எடுத்து செல்கிறார் என்றால் அவருக்கு நாம் பெரும் வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல நம்ம டிராவல் பண்றது நமக்கு கஷ்டமா இருக்கிற காலத்துல இந்த வயதில அவர் வந்து நிகழ்ச்சிகளில் இருந்து சீக்கிரமா நான் அவசரமா போய் சொன்னதை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நிகழ்ச்சி என்றால் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு முழுவதுமான ஆசீர்வாதத்தை தருவது மட்டுமல்ல, அவர் வந்தாலே சந்தோஷம் தான். அப்ப நிகழ்ச்சிக்கு முழுமையான சந்தோஷத்தை அவர் அளித்துக் கொண்டிருக்கிறார் என்ற வகையில் அவருக்கு எனது வணக்கம். அதே போல மரியாதைக்குரிய நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் நமக்கு நீதியரசராக மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் காலத்தில் நீதி வழங்குவதில் பல பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவரும் பெயரை சொல்லத்தான் ஆசை. அங்கு அண்ணனோடு கூடி அமர்ந்திருக்கும் அக்கா அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, வயலட் பேர் மறந்துச்சோன்னு முன்னால கேட்டது மரியாதைக்குரிய அக்கா வயலட் அவர்களுக்கு எனக்கு தனிப்பட்ட வணக்கம். ஏனென்றால் கூட இருக்கிறவங்க ஒன்னா இருந்து நமக்கு உறுதுணையா இல்லைன்னா நம்ம வேலை நடக்காது. அதே போல இங்க வந்திருக்கிறாங்க டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள். வயலட் அக்காவுக்கு எவ்வளவு வணக்கம் சொல்லணும், அதே மாதிரி டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் நான் வணக்கம் சொல்ல வேண்டும். என்ஆர்பி அண்ணனோட உயர்வில் வயலட் அக்கா எந்த அளவுக்கு துணை புரிகிறார்களோ அதே மாதிரி தமிழிசை உயர்வுக்கு சவுந்தரராஜன் அவர்கள் துணை புரிகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவங்க என்ன மாதிரி ஊசுகிறவர்கள் கிடையாது, பேஷண்ட் தான் அவங்களோட தெய்வங்கள். ஆனா அண்ணன் என்ஆர்பி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்றவுடன் அவர்கள் வருகிறேன் என்றாலே சவுந்தரராஜன் அவர்கள் வந்தாலே அது ஸ்பெஷலான நிகழ்ச்சி தான். ஏன்னா அவங்க எந்த நிகழ்ச்சிக்கும் வர மாட்டாங்க. அண்ணன் மீது அவர்கள் பாசம் வைத்திருப்பவர். அதே மாதிரி அண்ணன் நமது பத்மநாபன் அண்ணன் அவர்கள் எல்லாம் மிக 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 எளிமையாக இருந்து நமது தேசத்திற்கும் மட்டுமல்ல தேசத்திற்கும் அவர்கள் மிகுந்த ஒரு ஆதரவாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் மற்றும் கொளத்தூர் சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். இந்த நிகழ்ச்சி என்பது நான் மிக மிக ஆசை பார்ப்போம். அண்ணன் கருணாராஜ் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஏன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று நினைத்துவிட்டு மாலை செல்கிறேன் என்றால் நாமெல்லாம் ஐயா வழியை ஐயா நமக்கு உண்மையிலேயே
தான். அந்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்பதனால் தான் அந்த ஆசீர்வாதத்தோடு இங்கே அண்ணன் எண்ணாந்தி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்ற வகையில் நான் மிக்க மகிழ்ச்சி. அண்ணனை பார்க்கும் போது எனக்கு ஒன்றே ஒன்று தோன்றும். இப்ப இல்ல, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் அரசியல்வாதி மகளாக பிறந்ததனால் இன்னைக்கு மட்டும் நான் புது அரசியல்வாதி இல்லை, ஒரு பழைய அரசியல்வாதி மகளாக பிறந்து நானும் பழம்பெரும் அரசியல்வாதி தான். அண்ணனை நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற காலத்துல இருந்து பார்த்திருக்கேன். பட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சிரிப்பு, ஒரு நேசமாக பழகக்கூடியது. எவ்வளவு அன்பா இருக்கிறாரு நான் கேட்டேன். அப்பதான் அவங்க அம்மா பேர் நேசம்மாள். நேசம்மாளின் மகன் நேசக்கரத்தோடு தான் இருப்பார் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் சொல்வது, இன்று இந்த உலகத்தில் இளைஞர்கள் துன்பம் வந்த உடனேயே ஆடி போய் விடுகிறார்கள், மனத்தாக்கல் வந்து விடுகிறது, டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. எல்லா பிரச்சனைகளும் வந்தாலும் இன்று ஊக்கத்தோடு தன்னம்பிக்கையோடு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையை நடத்தி மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு இதை போல பல கட்சியை சார்ந்தவர்கள் வருவதை வைத்தே அண்ணன் எண்ணா தர்மானன் அவர்கள் எந்த அளவிற்கு வெற்றியை மக்கள் மனதில் பதித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, தாமரை பேசிக் கொண்டிருக்கும் போது இரட்டை இலை வருகிறது. ஆக தாமரையும் சேர்ந்து வருங்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை இங்கே இந்த மேடையே உங்களுக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் உண்மையிலேயே மகிழ்ச்சி. அண்ணன் எண்ணாந்தி அவர்களை வாழ்க்கையை எல்லா இளைஞர்களும் கற்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஏதோ இது ஒரு சின்ன தொந்தரவு வந்த உடனேயே டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க. ஆனால் 6 பேரோடு பிறந்து ஒரு சுருளி எல்லாம் பொறுக்கி அது தனது அம்மாவிற்கு உதவி செய்து, மளிகை கடையில் வேலை செய்து, விறகு கடையில் வேலை செய்து, எந்த அளவிற்கு இன்று கடை கோடியில் பிறந்து இன்று கோடீஸ்வரனாக உயர்ந்திருக்கிறார் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த உழைப்பு அனைவருக்கும் பாடமாக இருக்க வேண்டும். அவரின் கதையை படித்தாலே எந்த ஒரு இளைஞனும் தற்கொலை முயற்சி செய்ய மாட்டான். எந்த ஒரு இளைஞனும் அவன் டிப்ரெஷனுக்கு போக மாட்டான். எந்த ஒரு இளைஞனும் மனக்கவலைக்குள்ளாக மாட்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு மிகவும் பிடித்தது அவர் பல பேரை படிக்க வைப்பது. அங்கே படிக்க வைக்க முடியாத ஏழை தொழிலாளர்களின் குழந்தைகளை படிக்க வைப்பதற்காகவாவது அண்ணனை எனக்கு பிடிக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பல பேர் குளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படிக்க வைத்துக் கொண்டிருப்பதற்காகவாவது அவருக்கு நாம் பெரும் வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆக அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக எல்லாவற்றின் பிறகு எங்க அப்பாவுக்கு பனைனா ரொம்ப பிடிக்கும். யாராவது பிறந்த நாள் என்று சொன்னால் பனை போல் வாழ்க அப்படின்னு எங்க அப்பா வாழ்த்துவாங்க. 100 ஆண்டுகளை தாண்டி பணம் மனம் உறுதியாக இருக்குமா. ஆக இன்னைக்கு அண்ணனை வாழ்த்துகிற வயதிலேனால் எங்க அப்பாவின் வார்த்தைகளாக பனை போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, ஏனென்றா ஒரு பனை மரத்தை அதிகமாக வளர்வதற்கும் பனை விதைகளை விதைத்ததிலும் அவரின் பங்கு இருக்கிறது. ஆக சில பேர் பணத்தில் மட்டும் குறியாக இருப்பார்கள், ஆனால் அண்ணன் பனையிலும் குறியாக இருந்தார் என்பதை தான். ஏனென்றால் அது கற்பக விருட்சம். ஆக ஒரு கல்வியாளராக, ஒரு சமூகவாதியாக, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னைக்கு வயதானவர்களுக்கு அரிசி கொடுக்கும் பொழுது மனதில் மிகுந்த ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். எல்லோருக்கும் அரிசி கொடுக்கறது மட்டும் இல்ல, பருப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, கையில பெண்களுக்கு காசும் கொடுக்கிறார்கள். அதற்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் உங்களுக்கு காசு? அடிக்கடி ஒரு கதை சொல்வது உண்டு. ஒரு 2 பேர் பேசிட்டு போனாங்க. பேசின உடனே 2 பேர் சொன்னாங்க, நான் வந்து பிச்சை எல்லாம் போட மாட்டேன், எனக்கு கொள்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒருத்தர் போய் ஒரு பிச்சை கேட்கிறாங்க. ஒரு அம்மா 2-3 பேர் மனிதர்கள் வருகிறார்கள், ஆண்கள் வருகிறார்கள். அப்ப ஒரு பிச்சை போடல. ஆனா ஒரு பெண் வந்து கேட்டவுடன் ஒரு 100 ரூபாயை எடுத்து கொடுக்கிறார். அப்ப கூட பேசிக் கொண்டு வந்தவர் சொல்கிறார், இவ்வளவு நேரம் யாரும் நீங்க பிச்சையை போடுறது என்று கொள்கை இல்லை என்று சொன்னீர்கள். சில பேர் வந்து தர்மம் கேட்கும் போது கூட நீங்க இல்லை என்று சொன்னீர்கள். ஆனால் ஒரு அம்மாவை
ஒருவன் கையேந்தி எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்டால் அது அவனுக்காக அல்ல, அவன் குடும்பத்திற்காக, அவன் குடும்பத்திற்கு அவன் கையில் கொடுக்கும் 100 ரூபாய் அவன் குடும்பத்திற்கு கொடுத்தது. அதே போல அன்னைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எல்லோரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, நேசம்மாளின் மகள் இன்னும் நேசக்கரங்களோடு இன்னும் இந்த தேசத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தோடு நீங்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்றும் நிச்சயமா வருவீர்கள். நாங்களோடு உடன் இருக்கிறோம். எங்களோடு இருக்கும் போதும் நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் வெற்றியை நோக்கித்தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த புது வருடத்திற்கு அடுத்த நாளே உங்களை எல்லாம் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த 2026 நமக்கெல்லாம் நல்லாண்டாக அமையும், ஒரு புத்தாண்டாக அமையும், புத்துணர்ச்சியோடு புத்தாட்சி அமையும் ஆண்டாகவும் இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்பொழுது பிறந்த நாளின் சிறப்பு அம்சமான இனித்த கேக்கை வெட்டி இங்கே விடுதலை விழா நடைபெறுகிறது. எல்லாரும் நல்ல வேகமா கை அறமொழி எழுப்பாங்க. இன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட கடந்த காலம் கிட்டத்தட்ட 1988ஆம் ஆண்டிலிருந்து நிறுவனர் தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இதனை பொறுத்தவரையிலே நாங்கள் இங்கே ஆட்டம் பாட்டம் என்பதற்கு இல்லை என்றால் இதை வந்து பைசாவை நடத்துவதற்காக நாங்கள் தயாராக இல்லை. கிட்டத்தட்ட நிறுவனர் தினம் என்று வந்தாலும் கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பல்வேறு நலவழி திட்டங்களால். ஆனால் எங்கள் அறக்கட்டளை சார்பாக இல்லை என்றால் கொள்ளத்தின் சார்பாக 365 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட பாருங்க எல்லாருடைய அந்த அலுவலகத்தை பொறுத்தளவிலே 24 முறை நான் இருந்தால் திறந்திருக்கும். அதாவது யார் உதவி என்று வந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதுவும் ஒரு சேவையாக இல்லாத பெருமைக்கு இது உண்மை. இது நடக்கத்துக் கொண்டு வருகிறது. இருந்தாலும் இதை பொறுத்தவரையில் அதாவது முதலில் அதாவது நம்முடைய மறைந்த யாபமுறை அவருடைய பிறந்த விழாவை தான் நாங்கள் கொண்டாடி வந்தோம். அதற்கு பிறகு 1992 நம்முடைய அத்தனை பேரும் இவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று நான் அதை ஒத்துக்கொண்டே நிறுவனர் தினமாக கொண்டாடுகிறேன். அதை சேவை செய்ய கொண்டு செய்கிறது சொன்ன காரணத்தில் நான் ஒத்துக்கிறேன். அது முன்முறை என்னுடைய பிறந்தநாள் நிறுவனத்தில் நான் எங்கோ இருப்பேன், என்னுடைய மனைவி போன் சொல்லிடுவா இன்று உங்களுடைய பிறந்தநாள் அந்த அளவில் தான் என்னுடைய பிறந்தநாள் இருந்தது. இருந்தாலும் இன்று தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய வேண்டுகோள் படி இல்லை என்றால் அதனால் பலருடைய நலனை கருதிதான் இந்த நிகழ்ச்சியானது கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நாம் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் ஏன் காமராஜர் அரங்கத்தில் நாம் நடத்திய பொழுதும் அங்கே உட்கார இடமில்லை, ஏன் கலைவாணர் அரங்கத்தில் நடந்த பொழுதும் உட்கார கிடையாது. இது போன்ற மக்களின் மீது வந்திருக்க அன்பும் பாசமும் ஒன்றிலே நான் வருடத்திற்கு ஒருமுறையாக உங்களை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை நிகழ்வு ஏற்படுகின்ற முன்னிலே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே உங்கள் அத்தனை பேரை பாராட்ட வேண்டும். பேசிய ஒவ்வொரு அழகாக பேசினார்கள் என்பதை விட, அருமையாக பேசினார்கள் என்பதை விட அன்போடு பேசினார்கள் என்பதுதான் எனக்கு உண்மையிலே சந்தோஷம் வாழ்க்கைகள். பேசுவதற்கு ஆசை என்றாலும் காலத்தில் நடக்கிறது. நானும் நெடிய உரை என்பதை விட வந்து சென்ற அத்தனை தலைவருக்கும் அமர்ந்திருக்கிற தலைவருக்கும் அத்தனை நிர்வாக பிரமுகர்களுடைய எல்லாரும் நன்றிய சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி.